அவர் மனைவியா வழங்கப்படி அது என்னை மாலை என்று தெரிந்தையா பார்த்தால் அவர் மனைவியாக இருந்தாலும் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? மன்னவரை பார்க்க வேண்டும். ஏனோ எனதுனாதா சென்று மனை வந்திருக்கு அதிவந்தமாக ஒருபடி உத்தரவு செய்தாரு. எங்க இருக்கிறது? அதிவந்தமாலை மனைவியாக விளங்கக்கூடிய அதிவர்ணமாலை உங்கள் பாதத்திலே கரங்களை கூப்பி சிறந்த வணங்கி சாமி அதிவர்ணமாலை மன்னனுடைய பாதத்தில் ஒரு மகாராணி விளைந்திருக்கிறார். தெரிவிக்கிறேன்மா.
சாமி ஒரு வார்த்தைங்க என்ன? வாலி மீது வாக்கடிக்க சந்தோஷங்கள் அதிகாரம் கொடுத்த ஆதிகளை விட்டு கூப்பிட்டீங்களே ஏன் அழைச்சீங்க? இத காரணத்தை சொல்லணும். காரணம் சொல்லுங்க சாமி. பெண்ணே, நம்ம இடம் என்ன இடம்? பாதாள வங்கி. எங்க அண்ணா வாழக்கூடிய இடம் தென்னிலங்கை. இன்று விமோச்சனம். எங்க அண்ணாருக்கு 10 சிரம் 20 கரங்கள். யாருமே தேவர்கள் முனிவர்கள் அசுதிக்கு பாலர்களும் இலங்கை வேந்தர் ராமணேஸ்வரனா அடங்குவாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய விமோச்சனம் நடந்திருக்கு தெரியுமா? அதிபர்மாலை மன்னன் சொன்னார். இந்த மன்னனுடைய வார்த்தை மீண்டும் தவறாக பேச மாட்டேன். இந்த காரணம் மன்னனுக்குள் கற்பட்டவள் ஓர் மனைவி. ஆமாங்க, மன்னனுக்குள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஓர் மனைவி. மன்னர் சொன்னார் ஒரு மகாராணி ஏற்று விடணும். ஆமா, சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன? அவர் கொண்டு வந்த செய்திக்காக சிரத்தை ஓசனம் உண்டு 9 சிரத்தையும் வாரித்தம்மை சுக்ரீவன் பறித்துக் கொண்டார். நராயுத வாணியாக இன்று போய் நாளை என்று சொல்லிவிட்டார். யாரோ வனத்தில இருக்கக்கூடிய சீதையா? ஆமா, அவர் ராமலட்சுமணனுடைய பெயர். மானிட பசங்களா? ஆமா. அந்த பெண்ணுக்காக சீதைக்காக அண்ணா ஆசைப்பட்டார். சரி, அதை சிறையெடுத்து அசோகவனத்தில் வைத்தார். இந்த கொண்டு வந்த சீதைக்காக வம்பு செய்து ராமலட்சுமணன் வானர படைகளை 72 வானர படைகளை கூட்டி இலங்கைக்கு அணை கட்டி மீண்டும் கடந்து இலங்கைக்கு சென்று இலங்காபுரியபுர தூதுவனாக வந்த குரங்கு சுட்டி அடிச்சிடுச்சான். எனக்கு முன்னமே சொல்லவில்லை. இன்று இருக்கக்கூடிய தமையன் தம்பி சேனைகள் இருக்கக்கூடிய அண்ணன் மகன் இந்திரன் மேகநாதன் எல்லாம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அராயுத வாணியாக அணுவாயுதம் இல்லாமல் தவித்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன அடிபடுவாரை நான் எங்க போகிறேன்?
இந்த மானிட வசங்க அவர்களை படைத்து உயிர் வாங்கி எல்லாரையும் படிச்சுட்டா இந்த மானிட வசங்க போட்டி உதவி செய்கிறேன் விடாய்கொண்டே ராமர் திருப்பி வரல சாமி யாரோட பகைத்தாலும் யாரோட யாருடைய வகை வைத்தாலும் இறைவனாக வணங்கக்கூடிய இறைவன் யார்? ராமர். அந்த ராமர் பேர் பகைசாமி வேண்டாம், ராமன் வகை வேண்டாம். இன்னும் பாதாள இளைஞரை ராஜாகவும் ராணிகம் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருக்கலாம். இந்த மானிட வசங்களுக்கு அவன் உலக கடவுள் ராமன், உலக கடவுள் அவனா அதிவர்ணமாலை. அவன் எப்பேற்பட்ட தெரியுமா? கட்டைய போல் ஒட்டை ஜான் ஒட்ட பையன் கசடனவன் மூட பையன்
டேய், மானிட பிறவி. அவர் பிறவி எடுத்துக்கிறதோ மானிட பிறவி. ஏய், சில பேருக்கு தெரியாது. உலகத்திலே கடவுளா உலகப்படி உலகத்திலே கடவுள் என்று உலகத்திலே ஆண்டவர் ராஜராத்திரியை ஒன்று ராமரா பிறந்திருக்கிறார். ஓஹோ, ஆனா அவர் பேரு சொன்னவர்கள் முன்னை போல எத்தனையோ அசுரர்கள் எத்தனையோ தேவர திறமசாலி எல்லாம் சென்றவர்கள் வீடு திரும்பி வந்தது இல்ல சாமி. வேணாங்க போங்க வேணா. திருதியா திருதியா இந்த திருதியா யுகத்தில் ராமனாக பிறந்திருக்கிறார். ஆமா எத்தனையோ அவதாரம்ன்ற. ஆமாங்க. எத்தனையோ என்ன அவதாரம் உனக்கு தெரியாது. ஏன்னா அவதாரம் உனக்கு தெரியாது. அதனால நீ பேசுற இந்த ராமனை விட்டு சொல்ற. இவன் சொல்றது நான் கேட்கறது. நீ சொல்லி யான் கேட்க முடியாது. புறப்படுகிறேன் மன்னாருக்கு ஆபத்துன்னா. என்று மீது வார்த்தை கேட்காம போறாங்களே சாமி. உனக்கு என்ன நடக்க தெரியுமா? அங்க போன மரணமா
ஓய் சார் 2025 குக்கர் வாங்கி கொடுங்க. எதுக்குடா பாவார் போது செடி யார் சொன்னது அப்பப்ப மெடிக்கல்ல இருந்து கலாச்சாரம் என்ன சொல்ற சொல்லுங்க. என்னடா வார்த்தைகள் சொன்னாலும் ஆமா கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் போறது தான். நீ ஜாலியா இருக்கிறது தான். டேய் 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 சுத்தி என்ன அறிவிழந்தவரி இதுக்கு பொறுத்து சொல்லிட்டு வர. சொல்றா சீக்கிரம் மன்னன் மாவீரன் மன்னவர் இருந்து விட்டார். ஊருக்கு முட்டு இருக்குமா, மாங்கல் இருக்கும், மஞ்சள் இருக்கும். சரி மன்னவர் இருந்து விட்டாவே பூ இழந்து விடுவேன், குட்டி இழந்து விடுவேன், மஞ்சள் இழந்து விடுவேன். சரி மன்னவர் இருந்தால் சுகம் இருக்குமே. சரி, பிற்கு எல்லாத்தையும் மனுஷனியா இவன் செத்து போயிட்டான்னா மஞ்சள் போட பூச முடியாது, பொட்டு வைக்க முடியாது, தலையில பூ வைக்க முடியாது, கலர் கலரா புடவை கட்ட முடியாது. இதான உனக்கு கவலை? அவன் செத்து போய் போறான். இந்த பூ வீட்டுக்காரர் வந்தா கேட்டா புடவை வாங்கி கொடுப்பாரு, டைட் வாங்கி கொடுப்பாரு. சரியா? அடுத்துக்கு நகை வாங்கி கொடுப்பாரு. சரியா? என்னென்ன கேட்கணும் அடுத்து வாங்கி கொடுப்பாரு. தருவாரு. என்ன சொல்றது? ஏய் நல்ல முடியுமா? அவன் இருந்து வாங்கி கொடுக்கறத விட நான் 2 மடங்கா வாங்கி கொடுக்கறேன். ஐயோ நான் பர்கூர்ல ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன். ஹோல்சேல் கடை. ஏமா புடவை வேணுமா? வாரி வாரி போ கிடைக்கும். சரி. அதனால அவன் செத்தா மயிராசி, தாலியை நான் கட்டுறேன். கொண்டாட்டியா எடுக்கிறியா? ஹலோ அவன் செத்தா என் பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்டுறவன். அவளுக்கு ஒரு பொறுப்பு சொன்ன சார். என்ன பொறுப்பு? என்ன தருமபுரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் கேட்டு பாருங்க சார். என் நிலைமை பார்த்து பெரிய டாக்டர் சொல்லுவாங்க. என்னடா சொன்னா? कुछ कुछ होता है, मालूम नहीं, मालूम नहीं, जरूर होता है. जरूर होता है. மூணு காலம் இருந்தா என்ன பொறுப்பாக போனா எடுக்கணும். கூப்பிட்டு நாய் காசு வேலை வச்சுக்க. அதனால் சாமி வார்த்தைங்க எப்படி மன்னா வரேன். சொல்லிருக்கலாம். சாமி நேராக சென்று கிடைக்கட்டும். சாமி அதிபந்தமாலை என்னை ஜெபிக்க இந்த மாநில பசங்களால் முடியாது. பிறகு தெரிவிக்கிறேன். எனக்கு எல்லா மாயத்தையும் தெரியும். வருகிறேன். நீ அரண்மனையில் இரு. நேற்று தினம் யாரது உந்தம்? சொல்லுங்க மயிலழகன். என் அண்ணன் மகன் இந்திராஜித் மேகநாதன். அவன் இருக்கக்கூடிய உண்ணாமலும் உறங்காமலும் 14 ஆண்டு இருந்தவன் தான் அவனை கொல்ல முடியும். அப்பேற்பட்டவனை நேற்று தினத்திலே கொன்றார்கள். கொன்ற பிறகு எங்க அண்ணா போகும்போது இருக்கக்கூடிய ராமகோதண்டத்தை விடுத்து எங்க அண்ணார் இருக்கக்கூடிய அணுவாயுதத்தை எல்லாம் துண்டிச்சு போட்டு கையிலே இருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே விழுந்து நராயுதபாணியாக நின்றார். நிற்கின்ற போது தென்னிலங்கைக்கே ஒரு அரசன் வேந்தன் இருக்கக்கூடிய இலங்கை ஈசன்
இப்பேற்பட்டவன் அராயுதபாணி இருக்கிறாயே, ஆமா இது மான அபிமானம் இல்லை. இல்லை இன்னைக்கு மதிப்பு கொடுக்கிறார், இன்னைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். அரே இன்னைக்கு நாளைக்கு சீதையை கொண்டாந்து என்கிட்ட வெப்படிச்சிரு, உனக்கு எனக்கு உட்கார்ந்த இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் நலாயுதபாணியாக நின்று என்னிடத்தில் அவை விட்டு வந்தார். கரங்களிலே ஆயுதம் இல்லாமல் அந்த மானிட பசங்களை வெல்லவும் முடியாமல் மன கலக்கத்தோடு வந்து உங்ககிட்ட முறையிட்டுக்கிறாரு. இன்னைக்கு அவன் என்ன நிலைமையில இருக்கிறான் எனக்கு எல்லாமே தெரியும். தெரியும். நேற்ற தினம் ஆமா இந்திரஜெயத்து இடத்திலே சண்டை செய்து அவன் கை காலெல்லாம் சோர்ந்து மெலிந்து, ஆமா இன்னைக்கு இரவு ஜாம வேலை, ஆமா உறக்கத்துல இருப்பான், தூங்குவார். தூங்கிருப்பா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தூங்க வைப்பா. அதுங்க குரங்கட்டு போய்கிறான் விபூஷணம் உபச்சாரம் சொல்றான். அவர்தான் அவங்களுக்கு பாதுகாவலர், பாதுகாப்பே அவன் தான். அது இலங்கை சுட்டான அந்த குரங்கு இருக்குதா, ஒரு கருங்குரங்கு, அவன் பேருதான் ஆஞ்சநாயர். அவன் காவலாக இருக்கிறான். இந்த விபூஷணன் பூஜை செய்வான். இரவு பூஜை இருக்கக்கூடிய 3 வேளை இரவிலேயே பூஜை செய்யறவன். ஓஹோ, இவனுக்கு பூஜை செய்யக்கூடிய பக்தனாக வச்சுக்கிட்டான். காலை நேரம், மாலை நேரம், இரவு 12 மணி ஜாமம் இது பூஜை செய்யறவன். இவங்களை அந்த விபூஷணனை போல நாம் உருவம் எடுத்து அதே பக்தனுக்கு ராமனுக்கு பக்தனை போல நாம் புகழ்ந்து அந்த ராமலட்பனை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய காடி பத்ரகாளிக்கு பலி கொடுத்து விட்டார். இந்த மயம் என்ன பாரு நடக்க காளிக்கு பலி ராமலட்பணனை கொண்டு வந்து காளிக்கு பலி கொடுத்து விட்டார். இன்று மயல் ராவணன் அல்ல. நான் எங்க போகிறேன்? அவனை போல விபூஷணனை போல உருவத்தை தரித்து ராமச்சந்திரனை பாடிக்கொண்டு போகின்ற போது உறங்கிக் கொண்டே இருப்பான். அந்த ஆஞ்சநாயை பார்த்துட்டு அவன் மதிமயங்கி விபூஷணனை தான் விட போறான். காட்ட பாரு